ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இயற்கையை ரசிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நெல். இது வந்து நெல் போட்டிருக்காங்க. யார் போட்டது நெல்? இது நாங்கள் தான் போட்டிருக்கோம் நெல். நீ தான் போட்டியா? ஊரா விட்ட நெல் இது எங்களுது கிடையாதுப்பா. இது வந்து பக்கத்து வீட்டு அந்த அக்கா அவங்க போட்டுருக்குது. அவங்க நிலம் தான் இது. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பச்சை பசேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீரை போட்டிருக்காரு தாத்தா. இன்னும் அது கொஞ்சம் பெருசாகல. இது வந்து முள்ளங்கி செடி கொஞ்சம் இதாயிட்டு போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது சிறுகீரை தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு காட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து நான் கொத்தமல்லின்னு நினச்சேன். பார்த்தாக்கா இது கொத்தமல்லி கிடையாது, இது வந்து கேரட் செடியாம். நல்லா காட்டு. எங்கள் தாத்தா தான் நட்டது. நான் காட்டியிருக்கேன் முன்னாடியே எங்கள் தாத்தாவை. அவர் விவசாயம் செய்யணும் ரொம்ப சொல்லு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க பேர். இது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் செடி. இது வந்து எங்கள் தாத்தா நட்டுருக்காரு. இப்போ தான் பூ வந்திருக்கு. முன்னாடியே காட்டியிருப்பேன் எங்கள் தாத்தா செஞ்சதெல்லாம். இந்த புதினா அவர் தான் போட்டார். அப்புறம் இதுவும் புதினா தான். இதெல்லாம் கூட எங்கள் தாத்தா தான் இது பண்ணுது. புதினா என்ன பண்ணுவாங்க, செடியா இல்லை விதையா? விதையா? விதை கிடையாது, செடி தான் நினைக்கிறேன். அது எதோ தெரியல. அப்போ என்னத்தை கேட்குறது? இது வந்து கொத்தமல்லி. தனியாக போட்டாக்கா கொத்தமல்லி வரும். இது பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் இது வந்து கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லின்னு நினச்சேன். இது கொஞ்சம் கிட்ட காட்டு. பார்த்தீங்கன்னா இது கேரட்டு, உள்ள கேரட் இருக்கும். முள்ளங்கி செடி இது போயிட்டுருக்கு. எல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, புழு அடிச்சிட்ருக்கு. இதுனது கொத்தமல்லி காட்டு. இதெல்லாம் கூட இப்போ தான் கொத்தமல்லி தனியாக போட்டிருக்காரு என் தாத்தா. அவருக்கு வந்து விவசாயம் செய்யணும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் தாத்தாக்கு.